இந்த இடம் பார்த்தீங்களான்னு சொன்னால் கீரிமலை தீர்த்தக்கணிக்கு செல்லும் வழி. வாசலில் இருக்கிற கடற்கரை பிள்ளையார் என்று சொல்லுவினோம். கீரிமலையில் இருக்கிற கடற்கரை பிள்ளையார் என்று சொல்லுவினோம். இங்கால பார்த்தா அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கு. கேணிக்கு செல்லும் வழி, ஈமக்கிரிய செல்லும் வழி என்று போட்டு காட்டப்பட்டு இருக்கு. இங்கால தான் கேணி இருக்குது. இங்கால அந்திரட்டி செய்கிற மடம் தெரியுது. இதில் ஈமைக்கு அந்திரட்டிக்கிரிய செல்லும் மடமண்டு போட்டு கிடக்கு. இதான் அந்திரட்டி கிரிய செய்கிற மடம். அந்திரட்டி 31 நாத்து இறந்தாக்களுக்குரிய அந்தியட்டி கிரிய செய்கிற இடம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாம்பல் போடுற இடம், அதாவது இறந்தாக்களுக்குரிய அஸ்தி அரைக்கிற இடம் என்று சொல்லுவீங்க. இது இந்த கல் வரம்புக்கு இந்தியாவில் தான் அஸ்தி அரைக்கிற இடம். இது அஸ்தி அரைக்க கொண்டு வந்து அந்த மண் பானை இருக்குது தானே, மண் பானை வந்து அஸ்தி உடைச்ச உடனே அந்த தூளுகள்லாம் இது கரையை ஒதுக்கினதால் கரையில் குவிச்சிருக்கு. இந்த மண்டபத்தில் தான் சிவராத்திரிக்கு வந்து நவுலேஸ்வர பெருமானுடைய தீர்த்தமாற மடம். ஆடி அமாவாசைக்கு மாவட்டபுரங்கந்த சாமி கோவில், நவுலேஸ்வரம் சிவன் ஆலயம், மாரியம்மன் கோவில் சுவாமி வந்து ஆடி அமாவாசை தினத்தில் அன்று சுவாமி தீர்த்தமாற மடம். இந்த மடத்தில் இருந்தான் கடலில் தீர்த்தம் ஆடிட்டு இந்த மடத்தில் வந்தான் சுவாமியை வச்சுட்டு பூசைகள் நடக்கும். இங்கே முன்னுக்குள்ள கடலில் தான் தீர்த்தமாற இடம். ஆடி அமாவாசை சிவராத்திரி அன்று சுவாமி வந்து தீர்த்தமாடுறது. தீர்த்தக்கணி செல்லும் வழி நேராக தெரிகிறது நன்னீர் குளியலற. இதில் வந்து 2500 வருஷத்துக்கு முற்பட்ட கேணி இதுதான். இதில் நவுலகிரி முனிவருக்கும் மாதுரபுர வள்ளிக்கும் சாவ விமோச்சனம் கிடைச்ச இடம். இதில் குளித்தா தோஷங்கள் நீங்கும் ஐதீகம். இது கேணின்ற சுற்றுப்புறம். இது வந்து வெளிவடக்கு பிரதேச சபையால் பூரணமைக்கப்பட்டு கருங்கல் சிற்பங்களால் செய்யப்பட்டிருக்கு. இந்த கேணியில் வந்து ஊற்று வந்து நல்ல தண்ணி, நிலாவரக்கணத்துக்கும் தொடர்புண்டு சொல்லுவினோம். ஊற்று கடல் மட்டம் உயர்ற நேரம் கடல் தண்ணி வரும். மற்றும்படி இங்கேருந்து தான் தண்ணி கடலுக்கு வெளியில் ஓடும். நிலாவரைக்கும் இதுக்கும் கேணிக்கும் தொடர்பான பாதை என்று சொல்கிறது. இதால் தான் ஊற்று வாடுறது, நல்ல தண்ணி வார இடம். இது துருசு பகுதி. கேணின்ற நீர்மட்டம் உயர்ற நேரம் இதால் திறந்து விடுறது, உள்வாங்குறது எல்லாம் இதால் தான். இது கேணின்ற ஊற்று வந்து வெளியேறி கொண்டிருக்கு. தண்ணி வந்து வெளியேறும் இந்த பகுதியால் தான். இது கடும் உப்பு அண்டியில் உப்பு சுவை வந்து குறைவானது. தண்ணி வந்து இந்த பகுதியால் வெளியேறும் கடலுக்கு. இது பெண்களின் கேணின்ற சுற்றுப்புறம். இதில் இருக்கிற பெண்கள் தீர்த்தக்கணியினுடைய நீர் வெளியேறதுக்கு ஆன பாதை திருச்சி பகுதி. இந்த ஊற்று தண்ணி வந்து வெளியேறி கொண்டு இருக்கிற இதுக்காக திருசால. இங்கால நீர் குளியலற, அங்கால மேலே செல்லக்கூடம் செல்லும் வழி, பெண்கள் தீர்த்தக்கணி செல்லும் வழி இங்கால இருக்குது. நேராக போனால் மேலே செல்லக்கூடம். இதில் வராறையால் திரும்பினா
பெண்கள் தீர்த்தக்கேணி. இதுதான் தீர்த்தக்கேணி. இந்த தீர்த்தக்கேணியில் தான் பெண்கள் நீராட முடியும். அவை கண்டு பாதுகாப்பாக பிரதேச சபையால் நல்ல வடிவாக நீட்டாக செய்யப்பட்டிருக்கு. நல்ல பாதுகாப்பான இடம். நீட்டாக வந்து குளிக்கலாம். தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. நீர்மட்டம் கூடினா குளிக்க இயலாதொழிய மற்றும்படி குளிக்கலாம். இந்த நேரம் குளிக்கலாம். காலம்புற 6 பின்னிரம் 6 வரைக்கும் தீர்த்தக்கேணியில் குளிக்கலாம்.